மக்கள் சேவையே மகேசன் சேவை. ஒரு செல்வந்தரின் தோட்டத்தில் ஒரு சுறுசுறுப்புக்காரனும் ஒரு சோம்பேறியும் வேலை பார்த்தனர். எஜமான் தோட்டத்திற்கு வந்தால் போதும், சோம்பேறி உடனே ஓடிப்போய் வணக்கம் தெரிவித்து அவனை புகழ்ந்து பேசுவான். இதனால் தன் எஜமானன் மகிழ்ச்சி அடைவான் என்று இவன் நினைத்து கொண்டான். ஆனால் சுறுசுறுப்பு ஆசாமியோ அவருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு வேலையை கவனிக்கச் சென்று விடுவான். மற்றவர்களை புகழ்வது அவனுக்கு விருப்பமில்லை. இந்த முதலாளியும் அதை விரும்பாதவர். உண்மையான உழைப்பாளியையே அவர் அதிகமாக நேசித்து வந்தார். இதுபோல்தான் இந்த உலகமும். கடவுள்தான் உலகம் என்னும் தோட்டத்தின் எஜமானர். இந்த தோட்டத்திலும் 2 வகையான பணியாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு பிரிவினர் கடவுளை வணங்குகிறேன் என்ற பெயரில் ஏகமாய் புகழ்ந்தப்படுவார்கள். தன் சுயநலை கோரிக்கைகளை அவரிடம் வைப்பார்கள். இன்னொரு பிரிவினர் இவரை மனதில் வைத்துக்கொண்டு பிறருக்காகவும் வேண்டுவார்கள். இவர்களை தான் கடவுளுக்கு பிடிக்கும். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வது இவர்களைதான்.